Hello நண்பர்களே, welcome back. Hope all are doing good. Last videoல நம்ம climbing stairsங்கற ப்ராப்ளமை எப்படி Fibonacci சீரிஸ்ல அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதுக்கு ரிலேட்டபிளா ஒரு ப்ராப்ளமான frog jumpங்கற ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்றாங்கறத பார்ப்போம். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இங்க given an integer array where height I represent the height of the ith stair. A frog starts from the first stair and wants to reach the top. From any stair I, the frog has two options. It can either jump to the I plus 1th stair or the I plus 2th stair. The cost of a jump is the absolute difference in height between the two stairs. Determine the minimal cost required for the frog to reach the top. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு frog இருக்கு, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேர்ல இருக்கு. அந்த frog டாப் ஆஃப் த ஸ்டேருக்கு போகணும். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேர்ல இருந்து டாப் ஆஃப் த ஸ்டேர் போறதுக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேர்ல இருந்து செகண்ட் ஸ்டேர் ஜம்ப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேர்ல இருந்து தேர்ட் ஸ்டேருக்கு ஜம்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதர் I plus 1 ஸ்டார் இல்லைன்னா I plus 2 ஸ்டார்னு ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஆல்சோ நமக்கு ஹைட்டுங்கிற ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இதுல ஹைட் ஆஃப் ஐங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃப்ராக் வந்துட்டு எந்த ஸ்டார்ல நிக்குதுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல இருந்து செகண்ட் ஸ்டாருக்கு ஃப்ராக் ஜம்ப் பண்ணுது அப்படின்னா இங்க 20, 13 ஃபர்ஸ்ட் ரெண்டு இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல இருந்து செகண்ட் ஸ்டாருக்கு போறப்போ இந்த ரெண்டோடைய அப்சல்யூட் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கோ அந்த அமௌண்ட் வந்துட்டு ஃப்ராகுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க 20ல இருந்து 30க்கு போகும்போது இந்த ரெண்டு அப்சல்யூட் டிஃபரன்ஸ் என்னது 10. அதே மாதிரி செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ்க்கு போறப்போ 30ல இருந்து 40க்கு ரீச் ஆகிறப்போ இந்த ரெண்டோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் என்னது 10. ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி டாப்புக்கு போறப்போ அதோடைய மினிமம் காஸ்ட் என்னவா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்த மாதிரி இந்த ஃப்ராக் வந்துட்டு 0th ஸ்டார்ல நிக்கிறான். இவன் இந்த 0th ஸ்டார்ல இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாருக்கு இவன் ரீச் ஆகணும். ஸோ இன் பிட்வீன் இவன் வந்துட்டு ஏதர் I plus 1th ஸ்டார் ஜம்ப் பண்ணலாம், இல்லைன்னா I plus 2th ஸ்டார் ஜம்ப் பண்ணலாம். ஆனா ஒரு வாட்டியும் ஜம்ப் பண்றப்போ இவன் இந்த இடத்துல இருந்து இங்க ஜம்ப் பண்றான் அப்படின்னா இதோடைய அப்சல்யூட் எடுத்து அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிப்போம்னா காஸ்டா இன்க்ரீஸ் பண்ணிப்போம். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா விச் பாசிபிள் வேஸ்ல இவன் டாப் ஆஃப் த ஸ்டார் போறதுக்கு அமௌண்ட் மினிமமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ லெட்ஸ் சே இந்த சினாரியோல இந்த ஃப்ராக் வந்துட்டு 0th ஸ்டார்ல இருந்து I plus 1 ஸ்டார் போகுது. ஸோ 20ல இருந்து 30க்கு போயிருக்குது. ஸோ இதோடைய அப்சல்யூட் எடுத்தோம் அப்படின்னா 30 minus 20 10ன்னு வரும். செகண்ட் ஸ்டெப்ல இருந்து தேர்ட் ஸ்டெப்புக்கு I plus 1ங்கிறதுல ஜம்ப் பண்ணுது. ஸோ இங்கேயும் என்ன நடக்கும்னா இந்த 30ல இருந்து 40 இந்த ரெண்டுக்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ 40 minus 30 அகைன் 10. ஓகே, இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்ல இருந்து டாப் ஸ்டெப்புக்கு போகுது. ஸோ இங்கேயும் I plus 1ங்கிற ஜம்ப் தான் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 40 minus 20 equal to 20. ரைட், இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோல எவ்வளவு வருது அப்படின்னா 10 plus 10 plus 20 equal to 40 rupees காஸ்ட் ஆகுது. 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா, குட். நம்மளோட கோல் என்னது மினிமம் அமௌண்ட் தான் நம்ம வந்துட்டு அப்டைன் பண்ணணும். ஸோ வேற சினாரியோஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் சினாரியோல என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐல இருந்து I plus 1 ஜம்ப் பண்ணுது. ஸோ அகெயின் இங்க வந்துட்டு நமக்கு 30 minus 20 equal to 10 rupees சார்ஜ் ஆகுது. தென் டைரக்டா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுது ஐல இருந்து I plus 2க்கு ஜம்ப் பண்ணிடுது. இப்போ டாப் ஆஃப் த ஸ்டார் போயாச்சு. ஆனா இங்க நம்மளுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னா 30ல இருந்து 20க்கு போயிருக்கும். ஸோ 30 minus 20 equal to 10. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 plus 10 20 rupees. ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மூணுல எது மினிமமோ அதை நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே, தேர்ட் சினாரியோ என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது ஐல இருந்து i+2க்கு ஜம்ப் பண்ணிடுது. ஓகே ஃபைன். இப்போ இதோடைய அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பார்ப்போம். 20 - 40 = 20. அதாவது அப்சல்யூட் பொங்க பார்க்குறப்போ 20. தென் இந்த ஸ்டெப்ல இருந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இங்க வந்துட்டு ஐல இருந்து i+1க்கு போகுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 40 - 20 = 20. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40. ஓகே, இப்போ நம்ம 3 சினாரியோலையும் நமக்கு மினிமம் காஸ்ட் எந்த சினாரியோல கிடைக்குது? இந்த செகண்ட் சினாரியோல தான் மினிமம் காஸ்ட் 20 ரூபீஸ்ங்கிறது கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம மினிமம் ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஏன் கிரீடி சொல்யூஷனை அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த அறைக்கு நம்ம கிரீடி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணி பார்ப்போம். கிரீடி சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸ் சே இந்த ஃப்ராக்னு வச்சுப்போம். இந்த ஃப்ராக் வந்துட்டு எதர் ஜம்ப் 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜம்ப் பண்ணி பார்க்குறப்ப என்ன நடக்குது? இந்த ரெண்டுக்கும் அப்சல்யூட் எடுத்தோம்னா 15 - 5 10. ஸோ 10. தென் செகண்ட் ஸ்டெப் ஜம்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? 15 - 30 15. ஸோ இந்த 10, 15ல நம்மளுக்கு மினிமம் எடுத்தோம்னா 10ன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஆட் பண்ணிப்போம். ஸோ 10 வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பொசிஷனில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம ஏதர் ஜம்ப் 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப். ஸோ 5ல இருந்து 1 ஸ்டெப்புங்கிற 30க்கு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா 30 - 5 25. இல்ல 5ல இருந்து டைரக்டா 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணோம்னா 5 - 5 0. ஸோ இந்த ரெண்டுலையும் மினிமம் என்ன எடுப்போம்? 0. ஸோ 10 + 0. ஓகே, இப்போ நம்ம இந்த பொசிஷன்ல நிக்கிறோம். இங்க இருந்து ஏதர் 1 ஜம்ப் ஆர் 2 ஜம்ப். ஸோ 1 ஜம்ப்னு பார்த்தோம் அப்படின்னா 5ல இருந்து 30க்கு போறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன நடக்குது? 25. அப்படி இல்லை அப்படின்னா 5ல இருந்து 25க்கு போறோம். 25 - 5 20. ஸோ இந்த ரெண்டுல மினிமம் என்ன இருக்குது? 20. ஸோ பிளஸ் 20. ஸோ இந்த டோட்டல் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 10 + 0 + 20 = 30. சரி, ஓகே. இப்போ இது வந்துட்டு நம்ம கிரீடி சொல்யூஷன்ல அப்ரோச் பண்ணி நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு 30 ரூபீஸ்னு காஸ்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி இன்னொரு சின்னோட ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சே இந்த 15ல இருந்து டைரக்டா நம்ம 2 ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்றோம்னு வச்சுப்போம். அப்போ 15 - 30 = 15. ஓகே, பிளஸ் இப்போ 30ல இருக்கிறோம். அகெயின் 2 ஸ்டெப் ஜம்ப் பண்றோம். 30 to 30 என்ன வருது? 0. 30 - 30 0. அகெயின் 30ல இருந்து ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்றோம். என்ன வருது? 25 - 30 = -5 வரும். ஸோ அவன் அப்சல்யூட் எடுக்கிறதுனால 5 = 15 + 5 = 20. இப்போ நம்ம கிரீடி சொல்யூஷன்ல பார்த்தப்போ நம்மளுக்கு 30 ரூபீஸ் வந்துச்சு. ஆனா நமக்கு இங்க இன்னொரு சினாரியோல ட்ரை பண்ணி பார்க்குறப்போ மினிமம் காஸ்ட் 20 ரூபீஸ்னு வருது. இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா வாட்டியுமே கிரீடி சொல்யூஷன்ல கண்டிப்பா எஃபிஷியன்ட் வேல வந்துட்டு நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம ஆல் பாசிபிள் வேஸ்ன்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ கிரீடி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணோம்னா அது எவ்வளவு எஃபிஷியண்டா இல்லைங்கிறத பார்த்தோம். இப்படிதான் நண்பர்களே, எப்பவுமே நம்ம வந்துட்டு கிரீடி பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஷார்ட் டேர்மா கிடைக்கிற ஒரு விஷயத்துக்காண்டி லாங் டேர்மா கிடைக்கிற பெனிஃபிட்டை நம்ம வந்துடுறோம். இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராப்ளம். ஓகே ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த ப்ராப்ளம்க்கு 3 ஸ்டார்ஸ் இருந்துச்சு. அதுக்கே நம்ம 3 சினாரியோஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். இதே மாதிரி nth ஸ்டாருக்கு நம்மளுக்கு n வேஸ்ல நம்மளுக்கு சினாரியோஸ் இருக்கலாம். இங்க மெனி பாசிபிள் வேஸ் இருக்குங்கிறதுனால நம்ம வந்துட்டு டிபி அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிபி அப்ளை பண்றதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? ட்ரை டு ரெப்ரசன்ட் த ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். நமக்கு இங்க ஹைட் ஒரு அரே இருக்கிறதுனால சோ அதையே நம்ம வந்துட்டு 0 பேஸ் இண்டெக்ஸ்ல எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா do all possible steps on that solution according to the problem statement. சோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் சே f of nங்கிற ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த f of nங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா find the pathway which gives minimum cost to reach the top of the stairs. நம்ம யூஸ்வலா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்? டாப் டவுன் பார்ப்போம். ஸோ
nth ஸ்டேர்ல இருந்து 0th ஸ்டேர் போற வரைக்கும் நம்மளுக்கு மினிமம் காஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம பேஸ் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லெட்ஸ் சே இந்த ஃப்ராக் வந்துட்டு 0th எலமெண்ட்ல நிக்குது அப்படின்னா இந்த 0th எலமெண்ட்ல இருந்து 0th எலமெண்ட் போறதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா 20 மைனஸ் 20, அதாவது நம்மளுக்கு 20ன்னு தெரியும், அங்கிருந்து அதே இடத்துக்கு போறதுக்கு இந்த ரெண்டையும் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 0. ஸோ 0th பொசிஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு 0 காஸ்ட் தான் யூஸ் ஆகும். ஸோ இஃப் n ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0. ஓகே, பேஸ் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ டூ ஆல் பாசிபிள் ஸ்டப்ஸ், அதாவது நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஃப்ராக் வந்துட்டு ஏதர் i+1 ஆர் i+2ன்னு ஜம்ப் பண்ணலாம். நம்ம இங்க வந்துட்டு டாப் டு பாட்டம் வரதுனால i-1 ஆர் i-2ன்னு ஜம்ப் பண்ணலாம். ஸோ அதை எழுதிப்போம். 1 ஜம்ப்னு வச்சுப்போம். 1 ஈக்குவல் டு f ஆஃப் n-1. ஆல்சோ நம்மளுக்கு என்ன வேணும், இப்போ இந்த டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்றோம் அப்படின்னா நம்ம அதோடைய n-1ங்கிற பொசிஷனுக்கு போயிட்டோம், பிளஸ் இதோடைய அப்சல்யூட் டிஃபரன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இங்க என்ன பண்றோம், f ஆஃப் n-1 போட்டோம், தென் அதோடைய அப்சல்யூட் டிஃபரன்ஸை நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அப்சல்யூட் ஆஃப் இந்த ஹைட்டுங்கிற அரேல இருந்து n மைனஸ் ஹைட் ஆஃப் n-1. ஸோ ஒரு ஜம்புக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஜம்ப், இப்போ செகண்ட் ஜம்ப்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் f ஆஃப் n-1க்கு பதிலாக n-2 பொசிஷனுக்கு ஜம்ப் பண்ணுவோம். தென் நம்ம கரண்ட் பொசிஷன், அதாவது ஹைட் ஆஃப் nல இருந்து நம்ம ஜம்ப் பண்ண போற பொசிஷன் ஹைட் ஆஃப் n-2, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அப்சல்யூட் கிடைச்சிரும். அதை ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ எல்லா வாட்டியுமே இந்த செகண்ட் ஜம்ப் பாசிபிளா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா லெட்ஸ் சே இந்த ஃப்ராக் வந்துட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து நம்மளுக்கு செகண்ட் இடத்துக்கு போக முடியாது. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னா, இஃப் n greater than 1 இருந்தா மட்டும் நீ செகண்ட் ஜம்பை அப்ளை பண்ணு அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, டூ ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ்ங்கிற செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் படி மினிமமா இருக்கிற காஸ்ட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என்ன பண்றோம், ரிட்டர்ன் மினிமம் ஆஃப் 1, செகண்ட். 1 ஜம்ப் இல்லைன்னா செகண்ட் ஜம்ப், இந்த ரெண்டையும் மினிமம் எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்மளோட ரெக்கார்ட் ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் இந்த ப்ராப்ளம் உடைய ரிகர்சிவ் சூடோ கோட். ஓகே, இதுக்கு ரிகர்சிவ் ட்ரீ வரைஞ்சி நம்ம பார்க்கலாம், ஸோ இன்னும் கிளியரா புரியும். இப்போ நம்ம கிரீடி சொல்யூஷன்ல பார்த்த சேம் அரேக்கு ரிகர்சிவ் ட்ரீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க சைஸ் ஆஃப் அரே என்ன அப்படின்னா 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ f ஆஃப் 5ல இருந்து நம்மளுக்கு 0க்கு போகணும். இந்த ஃப்ராக் எப்படிலாம் ஜம்ப் பண்ணலாம், either f ஆஃப் n-1, f ஆஃப் n-2. ஸோ என்ன பண்ணும், f ஆஃப் 4க்கு போகும், அப்படி இல்லை அப்படின்னா f ஆஃப் 3க்கு போகும். தென் இந்த f ஆஃப் 4 என்ன பண்ணும், அகெயின் f ஆஃப் 3க்கு போகும், அப்படி இல்லை அப்படின்னா f ஆஃப் 2க்கு போகும். தென் இந்த f ஆஃப் 3 அகைன் என்ன பண்ணும், f ஆஃப் 2க்கு போகும், அப்படி இல்லை அப்படின்னா f ஆஃப் 1க்கு போகும். தென் அகைன் இந்த f ஆஃப் 2 என்ன பண்ணும், f ஆஃப் 1 அண்ட் f ஆஃப் 0க்கு போகும். இப்போ இந்த f ஆஃப் 1ல இருந்து அகைன் f ஆஃப் n-1, n-2 ரெண்டு கால் போகணும். இப்போ n-1ங்கிறது என்ன அப்படின்னா f ஆஃப் 0, n-2ங்கிறது இங்க போகாது. ஏன் போகாது அப்படின்னா n-2ங்கிறது f ஆஃப் -1.
இந்த n-2ங்கிற கால் வந்துட்டு ஹேப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரிக்வெஸ்ட் சூடோ கோட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. n greater than 1 இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் நடக்கணும். ஸோ அதே மாதிரி இங்க n வந்துட்டு 1 இருக்கு. ஸோ இந்த செகண்ட் கால் வந்துட்டு ஹேப்பன் ஆகாது. அதனால f(0)க்கு மட்டும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இந்த f(0)ங்கிறது தான் நம்மளுக்கு பேஸ் கண்டிஷன். ஸோ f(0) ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். இப்போ ரிக்வெஸ்ட் சூடோ கோட் மாதிரியே நம்ம வந்துட்டு வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே போகலாம். f(1)க்கு ரிக்வெஸ்ட் சூடோ கோட் படி வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, f(n-1), அதாவது n-1னா நம்மளுக்கு 1-1 0 பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் height of n minus height of n-1. height of n என்னது நம்மளுக்கு f(1), அதாவது f(1)ங்கிறப்போ height of 1 வந்துட்டு 5 minus height of n-1 வந்து என்னது 15. ஸோ 15 போட்டுப்போம். equal to f(0) வேல்யூ 0ன்னு தெரியும், பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் 5 minus 15னா 10ன்னு வரும். ஸோ 0 plus 10 equal to 10. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 10. இப்போ செகண்ட் கண்டுபிடிக்கணும். இங்க நம்மளுக்கு செகண்ட் பாசிபிளான்னு கேட்டோம்னா இல்ல, ஏன்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இஃப் n greater than 1 இருந்தா மட்டும்தான் செகண்ட் ஸ்டெப் பாசிபிள். ஸோ இங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு மேக்ஸிமம்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா மேக்ஸிமம்னு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் செகண்ட் ஸ்டெப்புக்கும் மினிமம் எடுத்து தான் நம்ம வந்துட்டு f(1)க்கு வேல்யூ கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ செகண்டுக்கு மேக்ஸிமம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மினிமம் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரிட்டர்ன் மினிமம் ஆஃப் 10, மேக்ஸ்னு வைக்கிறப்போ நம்மளுக்கு என்ன வரும், f(1) ஈக்குவல் டு 10ன்னு நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த f(1)ஓட வேல்யூவை நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். f(1) ஈக்குவல் டு 10ன்னு இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, f(1)க்கு நம்ம வேல்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி f(2)க்கும் நம்ம ரிக்வெஸ்ட் சூடோ கோட்ல இருந்து வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். f(2). இப்போ இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு f(n-1). n-1 என்னது நமக்கு f(1) பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் height of n minus height of n-1 பார்க்கணும். height of n வந்துட்டு height of 2. height of 2னா 30. அப்சல்யூட் ஆஃப் 30 மைனஸ் n-1ங்கிறப்போ height of 1ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 5ன்னு இருக்கு. ஸோ 5. f(1)ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 10 பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் 30 மைனஸ் 5 வந்துட்டு 25. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வேல்யூ வந்துட்டு 10 பிளஸ் 25 35. இப்போ செகண்ட் ஸ்டெப் இங்கே கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டால் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா f(2) இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ n கிரேட்டர் தென் 1 தான் இருக்கு. செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு f(n-2)ன்னு பார்ப்போம். n-2னா 2 minus 2 0. ஸோ f(0) பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் height of n வந்துட்டு அகைன் 30 தான், மைனஸ் height of 1 வந்துட்டு 15. ஸோ 15 ஈக்குவல் டு f(0) வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 0, அதான் பேஸ் கண்டிஷன், பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் 30 மைனஸ் 15 வந்துட்டு 15. இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு 15. இப்போ இந்த ரெண்டுக்கும் மினிமம் எடுத்து அதை தான் f(2)க்கு வேல்யூக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ f(2) ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 35, செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு 15. ஸோ அந்த ரெண்டுக்கு மினிமம் எடுத்தோம்னா 15 தான் மினிமம். ஸோ f(2) ஈக்குவல் டு 15. அதை இங்கே அப்டேட் பண்ணிடலாம். f(2) ஈக்குவல் டு 15. ஓகே, அகெயின் f(2)க்கு வேல்யூ கம்ப்ளீட் பண்ண மாதிரி f(3)க்கும் ரிக்வெஸ்ட் சூடோ கோட்ல வேல்யூ கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது f(n-1). n-1ங்கிறப்போ f(2) வந்துடும்.
plus absolute of height of n என்னது இங்க third indexல 5 ன்னு இருக்கு. So 5 minus height of n minus 1ங்கிறப்போ 30 வரும். So 30. இப்போ இந்த ரெண்டைக்கும் அப்சல்யூட் எடுத்தோம் அப்படின்னா f of 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 15 plus இந்த ரெண்டுக்கு அப்சல்யூட் எடுத்தோம் அப்படின்னா 25. So 15 plus 25 40. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட வேல்யூ. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் போகலாம். ஏன்னா 3 is greater than 1, n greater than 1 இருந்தால் நம்ம வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் போகலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன பார்ப்போம்? f of n minus 2, n minus 2ங்கிறப்போ f of 1 plus absolute of height of 3ங்கிறது நம்மளுக்கு 5 தான். 5 minus height of n minus 2ங்கிறது என்னது? நமக்கு வந்துட்டு 3 minus 2 1. ஸோ 5. இப்போ f of 1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 10. அப்சல்யூட் வந்துட்டு 5 minus 5 வந்துட்டு 0 தான், equal to 10. ஸோ செகண்ட் ஸ்டெப்போட வேல்யூ 10. இப்போ இந்த ரெண்டுக்கும் மினிமம் தான் நம்ம ரெண்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ f of 3 equal to 10. அது இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அகைன் f of 4க்கு ரிக்வெஸ்ட் சூடோ கோட் படி வேல்யூ கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்ப்போம்? f of n minus 1. n minus 1ங்கிறப்போ நம்மளுக்கு f of 3 plus absolute of height of n minus 1 பார்த்தோம். ஸோ height of nங்கிறது நம்மளுக்கு 4th index, அதாவது 30. ஸோ 30 minus height of n minus 1ங்கிறது 3rd index, height of 3 வந்துட்டு நம்மளுக்கு 5 தான். ஸோ 30 minus 5 equal to f of 3 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 10 plus 30 minus 5 வந்துட்டு 25. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு 35. அப்டேட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் ஸ்டெப் இங்கே கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா f of 4 is greater than 1, n greater than 1 இருந்தால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? செகண்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு f of n minus 2. ஸோ f of 4 minus 2 வந்துட்டு 2 plus absolute of height of n minus 2. nங்கிறது நம்மளுக்கு 30 தான் மேலே இருக்கிற மாதிரி. ஸோ n minus 2ங்கிறது நம்மளுக்கு என்னது? height of 2 வந்துட்டு 30. ஸோ அகைன் 30. f of 2 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 15 plus 30 minus 30 வந்துட்டு 0. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு 15. இப்போ இந்த ரெண்டுக்கும் மினிமம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு f of 4 ஓட வேல்யூ 35க்கும் 15க்கும் மினிமம் எடுத்தோம்னா 15 தான் மினிமம். ஸோ f of 4 equal to 15 அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக f of 5க்கும் நம்ம ரிகர்சிவ் சூடோ கோட் படி வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ f of 5 equal to ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். f of n minus 1 வந்துட்டு நம்மளுக்கு என்னது? f of 5 minus 1 equal to 4 plus absolute of height of n. height of n என்னது? height of 5 25. ஸோ absolute of 25 minus height of n minus 1 வந்துட்டு 4th element. ஸோ height of 4 வந்துட்டு 30 நம்மளுக்கு. ஓகே, f of 4 ஓட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 15 plus 25 minus 30 minus 5 வரும். அப்சல்யூட்டுங்கிறனால 5ன்னு போட்டுக்கலாம், equal to 20. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு 20. செகண்ட் ஸ்டெப் இங்கே கண்டிப்பாக பாசிபிள். ஏன்னா f of 5 is greater than 1, அதாவது f of n is greater than 1. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு f of n minus 2, அதாவது 5 minus 2 3 plus absolute of
ஹைட் ஆஃப் n என்னது நம்மளுக்கு ஹைட் ஆஃப் 5 வந்து 25 தான் மைனஸ் ஹைட் ஆஃப் n மைனஸ் 2 அதாவது ஹைட் ஆஃப் 3 ஹைட் ஆஃப் 3ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு என்ன வேல்யூனா 5 தான் ஸோ அதை எழுதிப்போம் 25 மைனஸ் 5 ஓகே இப்போ f ஆஃப் 3யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 10 ப்ளஸ் 25 மைனஸ் 5 வந்துட்டு 20 ஓகே செகண்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 30 10 plus 20 equal to 30 ஓகே இப்போ இந்த ரெண்டுக்கும் மினிமம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம f of 5 ஓட வேல்யூ எழுதிடலாம் f of 5 equal to 30க்கும் 20க்கும் மினிமம் எடுத்தோம்னா 20 தான் மினிமம் ஸோ 20 ருபீஸ்ங்கிறது தான் ஃபைனல் காஸ்ட் ஆஃப் த ஃப்ராக் ஸோ இதை இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் 20 இப்போ இந்த ரிகர்சிவ் சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரிகர்சிவ் ட்ரீ வச்சு நம்ம பார்த்தோம் அகைன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன் இங்கேயும் இருக்கு எஃப் ஆஃப் ஒன் இங்கேயும் இருக்கு எஃப் ஆஃப் டூவும் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அதே மாதிரி எஃப் ஆஃப் த்ரீயும் இங்கே இருக்கு எஃப் ஆஃப் த்ரீயும் இருக்கு இதை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா இங்கே ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு எப்பெல்லாம் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் மெமரைசேஷன் நடக்கும் இதுதான் நான் வந்துட்டு ஃபிபனாச்சி சீரீஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ இந்த ப்ராப்ளமுக்கும் நம்ம மெமரைசேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம் மெமரைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஒரு டிபிஆரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு -1ன்னு இனிஷியலாக வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்ணிக்கணும் அதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரிகர்சிவ் சூடோ கோட்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ டிபிங்கிற அறையை n+1ங்கிற லென்த்துக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டு தென் அதோடைய வேல்யூஸ் எல்லாமே -1க்கு அசைன் பண்ணி வச்சுருப்போம் இங்கே ஒரு இஃப் செக் மட்டும் போட்டு பார்க்குறோம் என்னன்னா இஃப் டிபி ஆஃப் n நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிபி ஆஃப் என்னையே ரிட்டர்ன் பண்ணிப்போம் ஏன்னா -1ன்னு இல்லைன்னா அது ஆல்ரெடி வேல்யூ கம்ப்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் ஒரு இஃப் செக் போட்டு பார்க்குறோம் இஃப் டிபி ஆஃப் n நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் டிபி ஆஃப் n அதே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே மினிமம் ஆஃப் 1,2ன்னு எடுக்கிறோம்ல அதை டிபி ஆஃப் n-க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இதுதான் ரிகர்சிவ் சொல்யூஷன்லேருந்து மெமரைசேஷனுக்கு மாற்றுற சூடோ கோட் இது அப்படியே கோடிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம ரிகர்சிவ் சூடோ கோடில் பார்த்ததை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி ஹைட்டுங்கிற அரே கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த அரேயோட லென்த்தை நம்ம எடுத்துப்போம் int n equal to height dot length ஓகே என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரிகர்சிவ்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம் அங்கே நம்ம n-1ல இருந்து 0th எலமெண்ட் வரைக்கும் ரிகர்ஷனால நம்ம டாப் டு பாட்டம் சொல்லியிருக்கிறோம் ஸோ n-1ல இருந்து நம்ம 0th எலமெண்ட் வரைக்கும் ஒரு ஃப்ராக் ஜம்ப் ஆகுதுன்னா அதோடைய காஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அதாவது மினிமம் காஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஹைட்டுங்கிற அரேவையும் லென்த்தையும் நம்ம உள்ளே பாஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்துட்டு int recursive n, ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ரிகர்சிவ் சூடோக்குள்ள பார்த்த மாதிரி n வந்துட்டு நம்மளுக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் 0 அப்படின்னு போட்டுக்கலாம் ஏன்னா 0th எலமெண்ட்லேருந்து 0th எலமெண்ட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு வந்துட்டு காஸ்ட் எவ்வளோ ஆகும் 0 தான் ஆகும் ஸோ அதை 0ன்னு போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்டு ஜம்ப் 1 என்ன நடக்குது f ஆஃப் n-1ன்னு பார்த்துருந்தோம் ஸோ ரிகர்சிவ் ஆஃப் நம்மளுக்கு எஃப்க்கு பதிலாக இங்கே ரிகர்சிவ்ங்கிற மெத்தட் இருக்கு ரிகர்சிவ் ஆஃப் n-1 கமா அந்த மெத்தடில் நம்ம ஹைட் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஹைட்டையும் பாஸ் பண்ணிடலாம் ஹைட் ப்ளஸ் தென் என்ன பண்ணுறோம் அப்சல்யூட் எடுக்கிறோம் இங்கே வந்துட்டு மேத் டாட் அப்சல்யூட் ஆஃப் ஹைட் ஆஃப் n-ங்கிறது என்னன்னு பார்ப்போம் ஹைட் ஆஃப் n மைனஸ் height of
n minus 1. ஓகே, இப்போ ஜம்ப் 1 வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா அந்த செகண்ட் ஜம்ப் வந்துட்டு n greater than or 1 இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு செகண்ட் ஜம்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக அதோட வேல்யூவை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், jump 2 equal to integer dot maximum value வச்சுப்போம். தென் இங்கே ஒரு if condition, if n greater than 1 இருந்தால் மட்டும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், jump 2-வை கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ jump 2 என்னவா இருக்கும், மேலே பார்த்த மாதிரி தான் ரிகர்சிவ்ங்கிற ஒரு மெத்தடில் n மைனஸ், அதாவது f of n minus 2ங்கிறதுக்கு பதிலாக ரிகர்சிவ் ஹைட்டு ரெண்டையும் பாஸ் பண்ணிடுறோம், ப்ளஸ் அப்சல்யூட் ஆஃப் height of n minus height of n minus 2. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுக்கும் மினிமம் எடுத்து ரிட்டர்ன் math dot minimum of jump 1 comma jump 2 இந்த ரெண்டையும் மினிமம் எடுத்தோம்னா நம்மளுடைய எக்ஸாக்ட் வேல்யூ வந்துட்டு கிடைச்சிரும். அதாவது காஸ்ட் ஆஃப் த ஃப்ராக் டு ஜம்ப் ஃப்ரம் n minus 1 to 0th element நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம சப்மிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 டெஸ்ட் கேஸ் தான் பாஸ் ஆகுது அவுட் ஆஃப் 1115ல். ஆனால் நம்மளுக்கு என்ன எரர் வருது, டைம் லிமிட் எக்ஸீடடுங்கிற எரர் வருது. ஏன் டைம் லிமிட் எக்ஸீடுங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். நம்ம ஃபிபனாச்சி சீரிஸில் பார்த்த மாதிரி ரிகர்சிவ் சொல்யூஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மெமரைசேஷன் ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். ஸோ இங்கே மெமரைசேஷனை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்க்கு மெமரைசேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். அந்த டைம் லிமிட் எக்ஸீட் ஆகிற டெஸ்ட் கேசஸ்லாம் ரன் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.